சிக்கன் சீஸ் கட்லெட் இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கட்லெட்டை சிக்கன் சீஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலையும் பண்ணியிருக்கேன். இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 3 நான் எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சுக்கிறேன். இதை தோல் நீக்கி தோல் க்ளீன் பண்ணி மசிக்கிற கட்டியை வச்சு நான் மசிச்சுக்கிறேன். இது போல் மசித்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரெட் கிராம் பண்ணுறதுக்கு 3 ப்ரெட் எடுத்துருக்கேன். இதை பொடி பண்ணி மிக்சியில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிறேன். இது தவா நம்ம ஃப்ரை பண்ணோம். இது இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். கட்லெட்டுக்கு நான் சிக்கன் எடுத்துருக்கேன். இது போன் இல்லாத சிக்கனு. இதை வாஷ் பண்ணி நான் குக்கரில் ஒரு கொஞ்சம் அரை வேக்காடில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் ரொம்ப வேக வைக்காமல் கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். பிரெட் கிராம்பு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம தவாவில் சிம்மில் வச்சு லேசாக சூடு காட்டி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கனையும் நான் மிக்சியில் போட்டு அந்த அரை வேக்காடு சிக்கனையும் கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 முட்டையை எடுத்துருக்கேன். இதை உடச்சி ஊற்றி நல்லா சால்ட்டு போட்டு கலக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதோட சால்ட்டு கொஞ்சமாக போட்டு நான் தனியாக கலக்கி வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்லாம் இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தவாவில் நான் தேவையான எண்ணெயை விட்டுக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதே நான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வதக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதையும் இதில் சேர்த்துனால இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட அந்த அரைச்சி வச்ச சிக்கனையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோடு சேர்த்து. இதெல்லாம் சிம்மிலே வச்சுன்னு அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது போல் மிக்ஸ் பண்ண பிறகு லேசான சூடு இருக்கும்போது இந்த சீஸை நான் இதுமாரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது போல் கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் சூட்லேயே இறக்கி வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு மசித்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கட்லெட் செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம தேவையான ஷேப்பில் நம்ம இதை செஞ்சு தட்டி வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் ஹார்ட் ஷேப்லேயும் எப்படி நம்ம கட்லெட்டுக்கு நம்ம எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ இது போல் நம்ம ரெடி பண்ணி நம்ம எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதுமாரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது மேலே நம்ம தேவையான ஷேப்பில் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அடித்த முட்டையிலையும் பிரெட் கிராம்லேயும் நம்ம கலந்து அதையும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது எண்ணெயில் பொரியறதுக்கு முன்னாடி முட்டையில் ஒரு வாட்டி டிப் பண்ணி பிரெட் கிராம்லேயும் ஒரு கோட்டிங் கொடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அப்போ நம்ம தேவையான டைமில் எடுத்து பொரிச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் பொறுத்து கூட நம்ம பொரிச்சோம்னா இன்னும் அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம அப்பயும் கூட தேவைப்பட்டால் கூட அப்பயும் கூட பொரிச்சிக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம எப்போனாலும் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாமல் ஃப்ரீசரில் வைக்கலாம். இதே இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஃபேனில் நம்ம ஆயில் விட்டுக்கணும். முக்கி எடுக்கிற மாதிரியும் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம லேசாகவும் பெரட்டி போகிற மாதிரி ஆயில் விட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். நான் லேசான ஆயில் இது போல் எல்லாத்தையும் தவாவில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுக்கலாம்.
இந்த பிரெட் கிராம்பு கோதுமை ப்ரெட்டு, அதெல்லாம் ரொம்ப கோல்டாக ஏற்கனவே இருக்குது. இதில் நான் சிம்லேயே வச்சு உள்ளே இன்னும் நல்லா வேகிற மாதிரி சிம்லேயே வச்சு நான் 2 பக்கம் திருப்பி விடுறேன். திருப்பி விட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடுறேன். பிளேட்டு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் நம்ம தனியாக பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இது சிம்மில் வச்சு நம்ம 2 பக்கமும் திருப்பி வேக வைக்கிறதுனால உள்ளே ஏற்கனவே மசாலா வெந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். கட்லெட் பாருங்கள், நம்ம கடையில் போயிட்டு ரெஸ்டாரண்ட் வாங்கி சாப்பிட்னா விலை அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் சூப்பராக செஞ்சுருக்கோம். வெளியே போய் வேறு ஆயில் வாங்கி நம்ம சாப்பிட்றது போல் வீட்லேயே சூப்பராக நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.